ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராணபராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது செவ்வாயும் கணவரும். இதுதான் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு வேலையை செய்வதற்கு, அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிற ஒரு வேலையை செய்கிறதுக்கு 3 கிரகங்களின் நிலைப்பாடுகள் தேவைப்படும், அல்லது 3 வீட்டு அதிபதிகளின் நிலைப்பாடுகள் அப்படியும் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு ஆயுளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா 8ஆம் இடம், அதற்கு துணை அமைப்பான 3ஆம் இடம், அதோடு சேர்த்து சனி பகவான், இந்த 3 பேருடைய நிலையும் பார்க்கணும்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த செவ்வாய் கணவரை குறிக்கிற கிரகம். பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான சூட்சுமமே இதுதான். செவ்வாய் தோஷமாக இருந்தால் கணவர் குற்றம் உள்ளவராக வந்துடுவார், குடிக்கிறவரா, சம்பாதிக்க இயலாதவரா, ஆயுள் குறம் உள்ளவரா, மனைவியை நல்ல விதமாக நடத்தாதவராக வந்துடுவாருங்கிற பயத்துக்காக தான் இந்த செவ்வாய் தோஷத்தை ரொம்ப முக்கியத்துவமாக பார்க்குறேன். செவ்வாய் மட்டுமே கணவரை தீர்மானிக்கிறாரான்னு கேட்டால் அவரும் தீர்மானிப்பார். அதுபோக வேறு 2ஆம் இடம்ங்கிற குடும்பஸ்தானம், 7ஆம் இடம்ங்கிற களத்திரஸ்தானம், அந்த வீட்டின் அதிபதிகளும் தீர்மானிப்பாங்க. அப்புறம் பொது களத்திரக்காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனையும் நம்ம விட்டுற முடியாது. ஆனால் ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிச்சயம் நல்ல கணவர் அமைந்து விடுகிறார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனா எப்படி? ஃபஸ்ட்டு பாயிண்ட், செவ்வாய் ஒரு பாவக்கோள். இவர் நல்ல நிலையில் இருக்கிறாருங்க போது ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண வலுவில் இருந்தால் அது நல்ல நிலைன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இதில் இருக்கிற ஒரு சூட்சுமம் என்ன அப்படின்னா, செவ்வாய் ஆட்சி பெற வீடுகள் 2மே இயற்கை பாவ வீடுகள், உச்சம் பெற வீடுமே இயற்கை பாவ வீடு. அப்போ செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கார் அப்படிங்கிறத இந்த வகையில் எடுத்தாலும் கூட அவர் பாவ வீடுகளில் வலுப்பெறுகிறாருங்கிற அந்த ஒரு விதி நிச்சயமாக கணவருக்கு கட்டுப்பட்ட, கணவருக்கு அடங்கி போகிற, கணவர் சொல்லை மீற முடியாத அமைப்பைத்தான் அந்த பெண்ணுக்கு கொடுக்கும். அப்போ இங்கே செவ்வாய் வலுப்பதோடு மட்டுமல்லாமல் இயற்கை சுபர்களில் யாராவது ஒருவர், புதனை விட்டுறணும், ஏன்னா புதனுக்கும் செவ்வாய்க்கு அவ்வளோ ஆகாது, இயற்கை சுபர்களில் யாராவது ஒருவரின் பார்வையோ இணைவையோ பெற்ற நிலையில் அவர் வலுத்தார்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு நல்ல கணவன் அமைவதற்கு இது ஒரு யோக பாக்கியதையாகவே இருக்கும். அடுத்தபடியாக ஆட்சி உச்ச மூலத்திரிகோணத்தை விட திக்பலம் பெற்ற செவ்வாய் அமர்ந்த பெண்கள். ஒரு பொண்ணோட ஜாதகம் 10ஆம் வீட்டில் செவ்வாய் திக்பலமாக இருக்கார், கூட ஒரு இயற்கை சுபர் இருக்கார், அல்லது அவர் திக்பலம் பெற வீடே இயற்கை சுபர் வீடுன்னு வச்சுங்க, அருமையான வாழ்க்கை துணை கிடைக்கும். அதே மாதிரி லக்னத்தில் செவ்வாய் அமர்ந்த பெண்கள், லக்னத்தில் செவ்வாய் அமர்ந்த பெண்கள் கூடுமான வரை தன் வாழ்க்கை துணையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. கணவரை விட்டு கொடுக்குற அமைப்பே அவங்களுக்கு வராது. என்ன ஆனாலும் சரி, நான் அவர் கூட தான் இருப்பேன், அவர் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்றாங்க. அதே நேரம் இந்த லக்னத்தில் அமர்ந்த செவ்வாய் சனி ராகு கேதுவோடு ரொம்ப க்ளோஸாக இருந்தார்னு வச்சுக்கோங்க. செவ்வாய் ராகுவோட க்ளோஸாக சேர்ந்து 5 டிகிரிக்குள்ளே சேர்ந்து, சனியோட 5 டிகிரிக்குள்ளே சேர்ந்து, இல்லை கேதுவோட 5 டிகிரிக்குள்ளே சேர்ந்த நிலையில் இருந்து சூரியனோட 5 டிகிரிக்குள்ளே சேர்ந்தாலும் சரி, சூரியனும் செவ்வாய் ரொம்ப க்ளோஸாக சேர்ந்தாலுமே கணவனை வெறுக்கக்கூடிய தன்மைகள், கணவனுக்கு நன்மை தர இயலாத சூழல்கள் போன்றவை உருவாகிவிடும். எல்லாத்துக்குமே விதிகளும் உண்டு, விதிவிலக்கும் உண்டுங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. மெயினாக உங்கள் லக்னத்திற்கு 2, 4, 7, 8, 12 பெண்களுக்கு செவ்வாய் அமர்ந்தால் அது குற்றம் அப்படின்னு சொல்லப்படுது, தோஷம். இந்த தோஷத்திற்கு நிறைய விதிவிலக்குகளை பற்றி நம்ம காணொலிகள்லேயே வீடியோவிலே ஏற்கனவேவும் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதையும் பார்த்துக்கணும். அவர் ஆட்சி உச்ச நிலையில் இருக்காரா, வேலை சுபகிரகங்களுடைய தொடர்பில் இருக்காராங்கிறத பொறுத்து தான் அடுத்து அந்த தசை நடப்புக்கு வருமா வராதாங்கிற நிலையையும் எடுத்து நாம் கணக்கில் எடுக்கணும். பட் செவ்வாய் நல்லா இருந்தால், ஒரு பெண்ணாக உங்களுக்கு செவ்வாய் நல்லா இருக்கார், திக்பலமாக இருக்கார், ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் இருக்கார், மூலத்திரிகோண வீட்டில் இருக்கார், கூட சுபர்களின் தொடர்பு இருக்குது, குறிப்பாக குருவுடைய தொடர்பு ரொம்ப அருமையாக இருக்கும். குருவும் செவ்வாயும் சேர்ந்த ஜாதகத்திற்கோ அல்லது குரு பார்த்த செவ்வாய் அமைய பெற்றவர்களோ, ஒரு பெண் ஜாதகம் நல்ல கணவனை அடைவதற்கான விதிகளில் இது ரொம்ப முக்கியமான விதி. குரு பார்த்த செவ்வாய் இல்லை குரு சேர்ந்த செவ்வாய் அந்த பொண்ணு ஜாதகத்தில் இருக்கா, கண்டிப்பாக நல்ல கணவன். கடைசி வரைக்கும் கையை பிடிச்சு அழைச்சிட்டு போய் இந்த பிறவியின் அனைத்து சந்தோஷங்களையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர் கணவனாக வந்துடுவார். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கிட்டத்தட்ட 70% கணவனின் நிலைப்பாட்டை செவ்வாயே தீர்மானிப்பார். பெண்களுக்கு நல்ல கணவன்,
அனுசரணையான குடும்ப வாழ்க்கை, நல்ல குழந்தைகள், வீடு வாசல் வசதின்னு எல்லாமே அந்த 2 கிரகங்களுடைய சப்போர்ட்லேயே ரொம்ப சிறப்பாக கிடச்சிடும். என்ன ஒன்று, இதில் வந்து குட்டையை குழப்புற ராகு கேது சனியோட தொடர்புகள் வரக்கூடாது. செவ்வாயும் சூரியனும் ஆத்மார்த்தமான நண்பர்கள் தான்னாலும் கூட இவங்க ரொம்ப க்ளோஸாக சேர்றது 2 எரி கிரகங்கள்ங்கிற அடிப்படையில் சில பிரச்சனைகளை உருவாக்கி விடவே செய்யும். அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் தசையோ சூரிய திசையோ வராமல் இருந்துறது நல்லது. இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு கடகலக்கணம் சிம்ம ராசி, கடகலக்கணம் சிம்ம ராசி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. சூரிய திசை 5 வருஷம், சந்திரன் 10 15, செவ்வாய் 7 22, முடிஞ்சு போச்சு. 22 வயசுக்கு அப்புறம் இந்த ஜாதகத்துக்கு சூரியன் செவ்வாய் இணைவு இருந்தாலும், இப்போ மேசத்திலே சூரியனும் செவ்வாயும் இணைஞ்சிருக்காங்கன்னே வச்சுக்குவோம். 5 டிகிரிக்குள்ளே இருக்காங்க. 2 கூடிய குடும்பாதிபதியும் ராசி அதிபதியுமான சூரியன் உச்சம், கூடவே செவ்வாய் ஆட்சி, 5 டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருக்காங்க. இது இணைவு தான், சூரியன் செவ்வாய் இணைவு தான். ஆனால் இதில் இருக்கிற சூட்சுமம் என்னன்னா, இவங்களுக்கு அந்த இணைவு 10ஆம் இடம்ங்கிற தொழில் ஸ்தானத்தில் இருக்குது. லக்னத்துக்கு 10ஆம் இடம், 2 பேருமே திக்பலம். அடுத்து இவர்களுக்கு இளமையிலே இந்த தசைபுறம் முடிஞ்சு போய்டும். சூரிய திசை முடிஞ்சிடும், செவ்வாய் திசை முடிஞ்சிடும். அப்போ இந்த இணைவு போலவே இருந்தாலும் மிகச்சிறந்த அதிகார பதவியில் உள்ள டாக்டராகவோ இன்ஜினியராகவோ யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கக்கூடியவராகவோ கணவர் வருவதற்கான வாய்ப்புகள் மிகுதி. புரிஞ்சுதுங்களா? ஒரு மோசமான பலன் நடக்க அதனுடைய தசை நடப்பில் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். தொடர்ந்து நல்ல பலன்கள் நடக்க அந்த கிரகம் வலுவோடு இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். அந்த கிரகம் வலுவோடு இருந்ததுன்னா தொடர் நல்ல பலன், அந்த ஆதிபத்தியம் அல்லது காரகத்துவம் தரக்கூடிய. இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து செவ்வாய் கணவன் காரகத்துவத்தை கொடுக்கக்கூடியவர், ஒரு ஆணுக்கு சுக்கிரன் மனைவியின் காரகத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போ செவ்வாய் நல்ல வலுத்திருந்தால், செவ்வாய் குரு இணைவு இருந்தால், செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் இருந்தால், செவ்வாய்க்கு திக்பலம் ஏற்பட்டிருந்தால் நிச்சயம் உங்களை கடைசி வரை கைவிடாத வாழ்க்கை துணை அமையும். புரியுதுங்களா? அந்த கடைசி வரை கைவிடாத வாழ்க்கை துணை அமையறதுக்கு செவ்வாயின் நிலைப்பாடாக பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். நார்மலாக இயற்கை சுபர்கள் வீடுகள் அப்படிங்கிறதுல செவ்வாய் உட்கார்றதே ஒரு சிறப்பு தான். ரிஷபத்திலேயோ துலாத்திலேயோ தனுசுலேயோ மீனத்திலேயோ அமர்வது. இதே நேரத்தில் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் அடைகிறார் அப்படிங்கிறதுனால கடகத்தில் செவ்வாய் அமரப்பட்டிருக்கும் பெண்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப கவனமாக சரியான பொருத்தங்கள் சிறப்பாக இருக்கிறதாங்கிற அடிப்படையில் தேர்ந்தெடுக்கணும். புரியுதுங்களா? அப்படி இல்லைன்னா திருமண வாழ்க்கை சிக்கலாகிவிடும் வாய்ப்பு உண்டு. அவர் அங்கே நீச்சம் அடைஞ்சாலும் நீச்சபங்கம் பெற்று இருக்கிறாரா, வேறு சுபர்களின் தொடர்பு இருக்கிறதா, குறிப்பாக குருவின் பார்வை இருக்கிறதா, 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு தான் வாழ்க்கை துணைகள் போகணும். செவ்வாயை கெடுக்கிறதுக்குன்னு அமைப்புள்ள கிரகங்கள் அப்படிங்கிறதுல சனி ராகு கேதுகள் ரொம்ப முக்கியமான ஆள். சனி ராகு கேதுவோடு பாவ வீடுகள்லையும் செவ்வாய் இணைஞ்ச நிலையில் அல்லது செவ்வாய் பலகீனப்பட்ட நிலையில் உட்கார்ந்துருக்காருன்னா நல்ல கணவன் கிடைப்பது என்பது $1 மில்லியன் கேள்விக்குறிங்கிறது மாதிரி ஆகிடும். அப்போ இங்கே ஜாதக பொருத்தம் ரொம்ப 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 முக்கியமாக மாறிவிடும். நல்ல வலுவான அமைப்பு கொண்ட கணவரை தேர்ந்தெடுப்பது, 7ஆம் அதிபதி எந்த விதத்திலையும் கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய ஆண்களை தேர்ந்தெடுப்பது, சுக்கிரன் நல்ல வலுத்த, இப்போ ஒரு பொண்ணு ஜாதகத்தில் செவ்வாய் வீக்காக இருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நல்ல கணவன் கிடைக்கணும்னா சுக்கிரன் பவர்ஃபுல்லாக இருக்கிற பையனை எடுக்கணும். சுக்கிரன் வலுத்த, 7ஆம் இடம் கெட்டு போகாத, மறுதிருமண வாய்ப்பு இல்லாத ஜாதகரை தேர்ந்தெடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மைனஸ் அங்கே ப்ளஸ் ஆகிடும். புரிஞ்சுதுங்களா? இதுதான் பொருத்தம் பார்க்கறதுல நாம் ரொம்ப கவனமுடன் ஹேண்டில் பண்ணக்கூடிய விதிகளாகும். ஸோ கணவரை பற்றி அறிந்து கொள்ள செவ்வாய் உங்களுக்கு நல்லா இருக்கணும். இதில் அவர் ஆட்சி அடைவது, உச்சம் அடைவது, மூலத்திரிகோணம் அடைவது, திக்பலம் அடைவது வெகு சிறப்பு. உடன் இயற்கை சுபர்கள் இணைந்திருக்கும் போது இனிமையான திருமண வாழ்க்கைக்குள் சென்று இறுதி வரை இணை பிரியாத தம்பதிகளாகவே வாழ்ந்து சந்தோஷத்தை அனுபவிக்கும் யோகிதைகள் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.